de souvenirs lointains, beauté de paysage enflamme mon destin. Les airs d'autrefois déclinaient les saisons, aux innombrables voix ont écrit ma chanson. Hey, I just letting you know, I already completed the task way before the deadline. Oh, okay. I thought we didn't complete the task. No problem. We continue e-meeting later, right? Yeah, take care. Sure. Thank you. கனவா? கெப்லர் போன்ற டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர் நமது கெப்லர் கிரகத்துடன் கலந்துள்ளது. அந்த அமைப்பு நம் கண்களுக்கு சயின்டிபிக் மெஷின் மூலம் மட்டுமே தெரியும். I didn't sleep well last night. Worked late. I take a quick power nap. Let's continue at 12. வாட் 10 மணி தான் ஆகுதா? நான் 11 மணி தான் தூங்க போனேன். யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. யாரும் என்ன மாதிரி இருக்கான்? இவன் யாரு என்ன மாதிரி இருக்கான்? ஒன்றும் புரியல. என்ன கதவை தட்டுறான்? இது பேயா பிசாசானே தெரியலையே. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் தான் புரியல. வெளில வந்தால் தான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். வெளில வா. வெளியில் வரணுமா? ஃபஸ்ட்டு பயப்படாத. எனக்கும் என்னன்னு புரியல. பொறுமையாக பேசுவோம். எனக்கு சுத்தமாக புரியல. எப்படி இது நடந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் டைம் ட்ராவல் ஆகி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீனா நானும் தானே? 2 பேரும் ஒன்று தானே? ஐயோ, ஒன்றுமே புரியல. ஆமாம், இப்போ டைம் 10. நான் 11 மணிலேருந்து வந்திருக்கேன். புரியல. அதாவது 1 hour பேக் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன். அதாவது உன்னோட டைமில் எனக்கு வந்திருக்கேன். ஆனால் இது எப்படி நான் தான் புரியல. இவ்வளோ சடனா. இப்போ தான் ஒரு நியூஸ் கேட்டேன்.
அதாவது கெப்லர் லைக் டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்ட்ரக்சர் நம்ம கெப்லர் பண்ணோட மிங்கிள் ஆயிருக்கு, சம்திங் லைக் தட். ஆமாம் ஆமாம், எனக்கும் கேட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அது ஃபேக்குன்னு நினச்சி நானும் கவனிக்கல எதுவும். ஓ, பட் நான் டைம் ட்ராவல் ஆயிருந்தேன்னா ஏதாவது போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே போர்ட்டல் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. கரெக்ட். ஆனால் நீ தான் சொன்னியே தூங்கி எழுந்து பார்த்தா 10 மணின்னு. மேபி தூங்கிட்டு இருக்கும்போது டைம் ட்ராவல் ஆகிருக்கலாம்ல. மேபி. இப்போ என்னாச்சு? டைம் என்னன்னு பாரு. டைம் இஸ் 9. எப்படி? ஓ, அப்போ நம்ம 1 hour பேக் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அப்படியா? 1 hour பேக் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமா? ஏதோ டிவி சத்தம் கேட்குற மாதிரி இல்லை? தலைவர் பிரதீப் ரங்கநாதனின் 50வது திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. இதான் நடந்துச்சா? ஆனால் நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல வானத்தில். அது நம்ம கண்ணுக்கெலாம் தெரியாது. ஏதோ சயின்டிஃபிக் மிஷின் வச்சு தான் பார்க்க முடியும். ஓ, இப்போ என்ன பண்ணுறது? இப்படி 1 hour பேக் போயிட்டே இருந்தால் நம்ம எப்போ நம்ம டைமுக்கு போகிறது? எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது தான் டைம் ட்ராவல் ஆகிருக்கேன். வேறு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால தான் 11 மணிலேருந்து 10 மணிக்கு வந்திருக்கேன். தென் அகைன் 1 hour கழித்து திரும்பி டைம் ட்ராவல் ஆகிருக்கோம். அதாவது நாங்கள் 2 பேரும் திரும்பி 1 hour பேக் ட்ராவல் பண்ணி இப்போ என்ன டைம்? 9 மணி. கரெக்ட். ஆனால் 8 மணிக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு இருக்கும்போது டைம் ட்ராவல் பண்ண முடியாது. அது எப்படி? புரியலையே. அதாவது கான்ஷியஸாக இருக்கும்போது மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியுது. அன்கான்ஷியஸாக இருக்கும்போது டைம் ட்ராவல் பண்ண முடியாது. இது என்னோடய தியரி தான். இது தப்பாக கூட இருக்கலாம். அப்போ நீ தூங்கலையா? அப்படி தான் நினைக்கிறேன். தூக்கம் வந்துச்சு, எழுந்துட்டேன். அப்புறம் டைம் பார்த்தா 10. ஓகே, அப்போ 1 hour பேக் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ என்ன நடக்கும்? தெரியல. இப்போ 1 hour முடிய போகுது. நம்ம வேறு டைமில் எனக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? இப்போ டைம் என்னன்னு பாரு. டைம் இஸ் 11. 11ஆ? அப்போ 2 hours ட்ராவல் முன்னாடி போயிருக்கோமா? புரியவே இல்லையே. 2 hours முன்னாடியா? அப்போ நீ சொன்ன சரி கரெக்டு தான். 11 மணினா நீ தூங்கிட்டு இருந்தேன் தானே சொன்னேன். நான் தூங்கலை, ஆனால் தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னு தூங்க போனேன். அப்போது அந்த பெட்ரூமில் எப்படி அவன் மறைச்சு போனான்? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டைம் ட்ராவல் ஆகி உன்னோட டைமில் எனக்கு வந்திருப்பேன். ஓ, அதான் மறைஞ்சு போயிட்டானா? அப்போ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா? லூப் மாதிரியா? மேபி இருக்கலாம். இப்போ எப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகுனே தெரியலையே. வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். தூக்கம் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவன் மறைஞ்சு போகிறான். இவனும் மறைஞ்சு போயிட்டான்.
அவனோட டைம்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளும் நம்ம டைம்லைன் போய்டுவோம் சீக்கிரம். ஃபஸ்ட்டு 11 மணிலேருந்து 10 மணிக்கு வந்தோம். அப்புறம் 10 மணிலேருந்து 9 மணிக்கு போனோம். அப்புறம் 9 மணிலேருந்து 11 மணிக்கு போனோம். இப்போ இவன் மறைஞ்சு போயிட்டான். ஒன்றுமே புரியலையே. அதான் புரியல, அவன் மட்டும் எப்படி மறைஞ்சு போனான்? அதான் எனக்கும் புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் டைமில் எனக்கு போயிருக்கான் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்போ அந்த டிரான்ஸ்பரண்டான கெப்லர் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம கெப்லர் விட்டு போகுதோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் போல். அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ உன் டைமில் எனக்கு போக போகிற. நானா? எப்படி? கண்டிப்பாக ஒருத்தர் தான் ஒரு டைம்லைன் இருக்க முடியும். 2 பேரால் கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அதனால் டைம்லைனுக்கு ஒன்று நீ போகணும், இல்லை நான் போகணும். அப்படியா? அப்போ நான் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இது உன்னோட டைம்லைனே இல்லையே. அப்படி நடந்துச்சுன்னா நான் இந்த டைம்லைன்லேயே மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எதுவுமே நடக்கலை. அதான் எனக்கும் தெரில. Je grave les images de souvenirs lointains, beauté de paysage enflamme mon destin. Des airs d'autrefois déclinent மணி les 30 ஆச்சு, saisons. இன்னும் எதுவுமே நடக்கலையே. Aux innombrables voix ont écrit அதான் நான் ma யோசிச்சுட்டு இருக்கேன். chanson. மறைஞ்ச போல். ஓ, நீ உன் டைமில் எனக்கு போயிட்டியா? இப்போ எங்கே நான் மட்டும்தான் இருக்கேன் போல். என்னோடய செல்ஃப் எல்லோரும் அவங்களோட டைம்லைனுக்கு தான் போயிருக்காங்களான்னு தெரியல. இது என்ன டைம்லைனே தெரியல. ஆனால் இங்கே இருந்தால் எதுவும் மாறாதன்னு மட்டும் தெரியுது. அதே மாதிரி கண்டிப்பாக இது இந்த வேர்ல்டில் வேறு யாருக்காச்சும் நடந்திருக்கும். அவங்கள கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி எப்படியாவது என் டைம்லைனுக்கு போக போகிறேன். எப்படியோ இங்கே மாட்டிக்கிட்டேன். இப்போ என்னை காப்பாற்ற நான் தான் வரணும்.